சூட்சும வலுவை எப்பொழுது தருகிறதுனா, கேது பகவான் சனியோடவும் அல்லது செவ்வாயோடு தனித்து அது இணையும் போது, அதாவது சனி கேது இணைஞ்சால் சூட்சும வலு பெறும். அதாவது மறைமுகமான வலு பெற்று இங்கே சனி பாவத்துவமானால், சனி பாவத்தன்மை அடைஞ்சாலும் கேது சுபத்தன்மை அடைந்து நல்லது தரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் இணையும் போது அங்கே ஒரு சூட்சும வலு பெற்று கேது தன் திசைகளில் நல்ல பலனை தரக்கூடிய அமைப்புகளில் அங்கே மாறும். இதுதான் சூட்சும வலு அப்படிங்கிறோம். பெரும்பாலும் இந்த கேது இணைவு அப்படிங்கிறப்ப சனியோட தனித்து இறங்கினாலோ அல்லது செவ்வாயோட தனித்து இணைந்தாலும் தான் அந்த மாதிரி கொடுப்போம். சனி செவ்வாய் ரெண்டும் சேர்ந்து அப்போ கேது இணைகிறதோ, அல்லது சனி கேது இணைஞ்சு செவ்வாயால் பார்க்கப்படுறதோ, அல்லது செவ்வாய் கேது இணைஞ்சு சனியால் பார்க்கப்படும் பொழுதோ அந்த சூட்சும வலு அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போகக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். அதனால் எந்த ஒரு பலனை சொல்லும் பொழுதும் ஒரு பொது பலன் ஒரு விதிவிலக்கும் இருக்கும் அப்படிங்கிறத அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும்.